மன்னு வடமதுரை மைந்தனை. மாயனை மன்னு வட மதுரை மைந்தனை, மாயனை மன்னு வட மதுரை மைந்தனை, தூய பெரு நீர் யமுனை தூரைவனை, தூய பெரு நீர் யமுனை தூரைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி வனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோரம் பாவாய் மாயனை. மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை. வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும், ஆயர்குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும், தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும், இவனது சேஷ்டை பொறுக்காத தாய் யசோதை இடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனும் ஆன எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம். அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினால் போதும், செய்த பாவங்களும் செய்கின்ற பாவ பலன்களுக்கும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும்.